பஞ்சர் ஆச்சு போல இருக்கு. ஆஹா ஆஹா பிகரோக்கா ஜில்போங்கா ஜின்சோகா நமக. டேய் என்னடா இது, பஸ் ஸ்டாண்ட் தான் உனக்கு கோயிலா? என்ன மாதிரி யூத்துங்களுக்குலாம் பஸ் ஸ்டாப் தான் கோயில், ஃபிகருங்க தான் சாமிங்க. போய் தரிசனம் பண்ணிட்டு வரட்டுமா? ஏய் போய் பஞ்சர் ஓட்டிட்டு வா, சிகரெட் கொடுத்துட்டு போ. இந்த பார்த்து பொண்ணுங்க உன்னை ஆதாம் டீசிங் பண்ண போறாங்க. ஓகே? அது என்னடா ஆதாம் டீசிங்? யா, நாம பொண்ணுங்களை கலாச்சா அது ஈவ் டீசிங், பொண்ணுங்க நம்மள கலாச்சா அது ஆதாம் டீசிங். இது எப்படி சூப்பர். அப்ப நாங்க கலாச்சா அதுக்கு என்ன பேர் மச்சான்? இல்ஃபான் அர்த்தம். மச்சான் 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 ஐயோ எக்கா புட்ரே மச்சான். 9:25 போயிருச்சாக்கா? நானும் அதுக்காக தான்மா 8:45 வெயிட் பண்றேம்மா. அந்த பஸ் இன்னும் வந்த பாடல. வேற விழுந்து படிச்சிட்டு இருக்கீங்க. வெரி சிம்பிள், விட்டடிச்சா போச்சு. நம்ம காலேஜ் பஸ் 12B, நீ 25B போயிருக்க கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். ஏய், இவ எப்பயுமே இப்படிதான். மனசுக்குள்ள இது நடக்குமா நடக்காதான்னு கணக்கு போட்டுக்குவா. ஏய், பஸ் போயிருந்தா ஃபெயில் ஆயிடுவியா? என்னடி இது குழந்தைத்தனமான கால்குலேஷன்? நான் குழந்தையில இருந்து எல்லாத்துக்கும் கால்குலேஷன் தான். நினைச்சது நடந்தா சந்தோஷப்படுவேன், இல்லனா அன்னைக்கு முழுக்க சங்கடம் தான். நீ பாஸா ஃபெயிலான்னு பார்க்க உன் 25B வருதான்னு பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, பப்ளிக் பிளேஸ்ல ஸ்மோக் பண்ண கூடாதுன்னு தெரியாதா? எப்படி இரும்பறாங்க பாருங்க. உங்ககிட்ட தாங்க சொல்றேன், காதுல விழலையா? இதுங்களெல்லாம் திருத்த முடியாதுமா. தென்னை மரத்துல தேள் குடிச்சுனா பனை மரத்துல நெறி கடிச்சான். ஏன் சீரட்டுமா, நான் எப்படி வேணாலும் குடிப்பேன். ரவுண்ட் ரவுண்டா விடுவேன், மூக்கு வழியா விடுவேன், ஏன் கண்ணுல கூட விடுவேன். விடுங்க விடுங்க, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரே அடியா உங்க உயிரை விடுங்க. என்னம்மா சொல்ற? விஷம்ங்கற. ஒரு பாக்கெட் சிகரெட் பிடிக்கிறதும் 1/2 கப் தார் சாப்பிடுறதும் ஒண்ணு, தெரியுமா? ஒரு சிகரெட் குடிச்சா 30 நிமிஷம் ஆயுசு குறையும், தெரியுமா? அது மட்டும் இல்ல, புகை பிடிக்கிற உங்களை விட அதை உள் வாங்குறவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம். இன்னும் அந்த உலகத்தை கூட எட்டி பார்க்காம அந்த அம்மா வயித்துக்குள்ள பத்திரமா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த குழந்தைய கூட பாதிக்கிறீங்களே உங்க சிகரெட்டால. வரேம்மா. என்னடா செத்த நாய் மாதிரி ரோட்ல கிடக்குது? டேய், நான் சிகரெட் பிடிக்கிறதை நிறுத்திட்டேன் தெரியுமா? எப்பத்துல இருந்த? 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்து. சிகரெட் பிடிக்கிறதுனால நமக்கு மட்டும் இல்ல, கருவுல இருக்கிற குழந்தை கூட பாதிக்குமாண்டா. ஐயோ ஐயோ ஞானம். உன்னை இல்ல கில்பா, என் நண்பனுக்கு வந்த திடீர் ஞானத்தை பத்தி சொன்னேன். டேய், இங்க போதி மரம் கூட இல்ல, எல்லாம் பாதி மரமா இருக்கு. எப்படி மாமா இது? டேய், இப்பதான் ஒரு பொண்ணு தெளிவா சொல்லிட்டு போறா. அதானே பார்த்தேன். பொண்ணு சொல்லிருக்காளா? நீ சொன்ன திருந்துவானா? ஏன் ஆத்தா நீ சொன்ன திருந்துவானா? பெத்தவங்க சொல்லி திருந்தாதவன் அரசாங்க பேப்பர்ல டெய்லி போடுறாங்க, அத பார்த்து திருந்தாதவன் இந்த சிகரெட் பாக்கெட்ல போடுறான், அத பார்த்து திருந்தாதவன் ஒரு பொண்ணு சொன்ன உடனே திருந்திட்டாராப்பா. சரக்கு வேணுமா?
மிளகாவோட துப்பிட்டனா? மன்னிச்சுக்க. என்னாச்சு? எங்க போற? ஆ? என்னாச்சு இவனுக்கு? நமக்கு என்ன வந்துச்சு? உளுந்தூர்பேட்டை வரைக்கும் போறவனுக்கு டிக்கெட் 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 வேணுமா? டிக்கெட் 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 டிக்கெட். இன்னைக்கு ஜாக்கி சானை பார்க்க உனக்கு அதிர்ஷ்டம் இல்ல. திரும்புமா? இன்னைக்கு ஜாக்கி சான் படம் பார்க்காம நம்ம திரும்ப போறது. கம் திஸ் சைடு. என்ன பிலகா பையா? ஓஹோ, இங்கிலீஷ் தெரியாது போல இருக்கு. தாய் கண்ண கும்னா தெரிந்த பக்கம் வாண்ணே. லுங்கி கட்ட லுச்சா என்ன? டிக்கெட் தானே? You got Jackie Chan ticket? 35 rupees 75 ரூபாய். வேணுமா? 75 rupees? இஷ்டம் தான் வாங்குறேனா வீட்டுக்கு போய் டிவி போட்டு மெகா சீரியல் பாரியா. ஐயா பாலகுமாரா, அந்த மெகா மகா இம்ச தாங்க முடியல தான்ப்பா இங்க வந்திருக்கோம். டிக்கெட் குடியா? ஸ்டார்டிங் 1 2 இந்தா காசு கொடு. மாம்ஸ் பிளாக்ல வாங்கின டிக்கெட் 150 ரூபாய். நான் போய் பாப்கார்ன், முறுக்கு, வேர்க்கல்ல, பபிள் கம், இஞ்சி மரப்ப எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். எல்லாம் வாங்கிட்டா ஜமாய் என்ஜாய். ஹே ஹாய். ஹாய் ரஷ்மா. டிக்கெட் வாங்கியாச்சா? ஷீலா எங்க? என்னடி வரமாட்டேன்டி. இப்போ வந்து டிக்கெட் வாங்கியாச்சான்னு கேக்குறேன். எங்களுக்கு மட்டும் தான் வாங்கிருப்போம். ஹவுஸ் ஃபுல்யா? நோ நோ நோ, ஐ லவ் ஜாக்கி சான்யா. ஹாய், டிக்கெட் கிடைச்சாச்சு. உள்ள போலாமா? யார்கிட்ட வாங்குன? ஏது ஒயிட் மணி கொடுத்து பிளாக்ல வாங்கினேன். வேற ஏய் டிக்கெட் கொடு. ஏன்? ஐ சே கிவ் தி டிக்கெட். ஏய் ஷிவா, என்ன சொல்லுங்க? ஜாக்கி சாண்டி 75 rupees. போகட்டும். ஓ 75 ரூபாய் இந்த தேசத்துக்கு விலையாகுமா? சினிமா டிக்கெட்டுக்கும் தேசத்துக்கும் என்னடி சம்பந்தம்? இருக்கு. அவனை பார். டிக்கெட் 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 வேணுமா? டிக்கெட் வேண்டாம். டிக்கெட். படிக்க வேண்டிய வயசு. ஒரு டிக்கெட்டுக்கு 50 ரூபாய். 10 வித்தா 500. இப்படி ஒரு நாள் தனியா நின்னு 500 ரூபாய் வசூல் பண்ணா வியாபாரம் நல்லா இருக்குன்னு 4 பேரை வச்சு 4 தேட்டர்ல தொழிலை டெவலப் பண்ணுவான். 4 8 ஆகி 8 16 ஆகி 16 32 ஆகும்போது அவன் ஒரு பெரிய தாதா. அவனை சுத்தி ஒரு பெரிய கூட்டம். அவன் வளைக்க கொஞ்சம் சட்டம். இதுக்கு நான் நீ யாருமே காரணமா இருக்க கூடாது. தயவு செஞ்சு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணாதீங்க. மச்சான் நீ அதை கிளிக்கிற. இதை கிளிக்கிறதுக்கு மாசம் சம்பளம் கொடுத்து உள்ள ஆளை வச்சிருக்காங்க. இல்ல நாம கிடைக்க வேண்டிய டிக்கெட் தான் பிளாக் டிக்கெட். தேச விரோத சிகரெட். என்னடா திடீர்னு கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ரி மாதிரி பேசுற? 150 ரூபாய் மச்சான், 150 ரூபாய். டேய் டே பரவாயில்லடா, ஜாக்கி சான் ரிசர்வ் பண்ணி நாளைக்கு பாத்துக்கலாம். அவ சொன்ன தப்பா இருக்காதுடா. யாரா அது? நான் சொல்லல அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல தம் அடிக்க கூடாதுன்னு சொன்னால அவதான்டா. ஒரு பாக்கெட் கோல்ட் ஃபிளாக் கிங்ஸ் இஸ் வேஸ்ட் பண்ணால அவளாடா. டேய் இந்த கூட்டத்துல யாரா அவ? மச்சான் ஒரு பூந்தோட்டத்தை போர்வையா போத்திட்டு இருக்காள அவதானே? விட மாட்டேன். டேய் 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 பிச்சை பிச்சை முத்து மலையேர். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். நீங்க தெரசா அம்மையாரா இல்ல லேடி விவேகானந்தரா? என்ன சொல்றீங்க? யார் நீங்க? பிச்சா பாதி முத்து பாதி. ஐ அம் பிச்சா முத்து. அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பொண்ணுக்காக ஸ்மோக்கர் கிட்ட அட்வைஸ் பண்ணீங்க. 45 ரூபாய் ஏன் சிகரெட் பாக்கெட் நாய் மாதிரி நசுங்கி கிடக்கு. கேட்டா அவங்க சொன்ன அட்வைஸ்ங்கறான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜாக்கி சான் படம் பார்க்கலான்னு 150 ரூபாய்க்கு பிளாக்ல டிக்கெட் வாங்கினேன். அது சுக்குநூறா கீச்சு போட்டான். கேட்டா அவங்க சொன்ன அட்வைஸ்ங்கறான். இந்த காலத்துல ஒரு கன்னி பையனை தனியா விட்டுட்டு போறதுக்கு முடியலங்க. இனிமே எங்கெல்லாம் வர போறீங்க? என்னென்னலாம் அட்வைஸ் பண்ண போறீங்க? யாருக்கு நான் அட்வைஸ் பண்ணதா சொல்றீங்க? See that gelfa. டேய் ஐயோ நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாதுடா. சாரிங்க சாரிங்க சாரி. நாம நல்லவங்களா இருந்தா நல்லது எதையும் கேட்க தயங்க கூடாது. உங்க வார்த்தைகள்லாம் என் காதுல விழுந்தப்போ திருத்திக்கணும்னு மனசுக்குள்ள தோணுச்சு. திருத்திக்கிட்டேன். ஏய் சாரியா. இவன் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மறுபடியும் நான் சாரி கேட்கிறேன். சாரி. பை செல்லம். டேய் வந்து தொலைடா. என்ன அட்வைஸ் தான்? ஏய் சி வாங்கடி போலாம். ஏய் வாடி. சொதப்பிட்டாடி ரிஷபா. சரி விடு வா. நாளைக்கு ரிசர்வ் பண்ணி பாத்துக்கலாம். கிளம்புப்பா, டைம் ஆச்சு. ஏய் சூர்யா, சூர்யா என்ன படிச்சிட்டு இருக்க? படிச்சுக்கிட்டு இல்ல எழுதிட்டு இருக்கேன். ஆமா, பள்ளிக்கூடத்துல எழுதாம இங்க எழுதிக்கிட்டு. ஆமா, என்னதான் எழுதிக்கிட்டு இருக்க? ஒருத்தரோட கையெழுத்தை வச்சே அவங்களுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்குங்கிற வித்தைய. வித்தையா? கையெழுத்து வச்சா? எஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க. இதுக்கு பேரு கிராஃபாலஜின்னு பேரு.
நியூமராலஜி கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன கிராப்பாலஜி? ஆமா, ஒருத்தவங்க கையெழுத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியுமா? இந்த கை நாட்டு இதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்க முடியாதா? உங்களுக்கு தான் எழுத தெரியுமே, அப்புறம் என்ன? எனக்கு எழுத தெரியும். இப்ப லேட்டஸ்டா பிக்கப் பண்ணது ஒரு சித்தாது. அவளுக்கு இதெல்லாம் தெரியாதா? இதுதானே. நானும் உன்ன மாதிரி அவளுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும் கண்டுபிடிச்சு ஆசையை வாங்கி கொடுப்பல. கொஞ்சம் அடங்குறீங்களா? கொஞ்சம் சத்தமா சொல்லுப்பா. கொஞ்சம் அடங்குறீங்களா? சரி, அடக்குறேன். இந்த கையெழுத்துக்கு சொந்தக்காரர்கள் மனதில் உறுதி உடையவர்கள், நேர்மையானவர்கள், தாங்களும் சந்தோஷமாக இருந்து தங்களுடன் இருப்பவர்களையும் சந்தோஷப்படுத்துவார்கள். எல்லா நிறங்களும் இவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும். ஆனால் இவர்களுக்கு நீல நிறம் மிகவும் பிடித்ததாக இருக்கும். உலகம் எப்படி போனால் நமக்கென்ன என்கிற சுயநலம் கொஞ்சமும் இருக்காது. கடவுளே கடவுளே, ஆரம்பிச்சிட்டாடி. இன்னைக்குள்ள எப்படியாவது வா, வா, கிடைச்சிடணும். ஸ்டைல்ல. கிடைச்சிடணும், கிடைச்சிடணும். Please, கடவுளே, கடவுளே. கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சு. என்னடி ரிஷபா லிஃப்ட்ல இருக்கா? நோட்டு வாங்கிட்டு வருவாடி. ரிஷபா, உங்களோட தான் ராத்திரி முழுக்க என் கூடவே இருந்ததுனால விடிகிற வரைக்கும் தூக்கமே வரல. தூங்காம பாதுகாக்கிற அளவுக்கு அதுல சீக்கிரட்ஸ் எதுவும் இல்லையே. உங்களுக்கே தெரியாத உங்களோட சீக்ரெட்ஸ் நிறைய இருந்துச்சு. சீக்ரெட்ஸா? எஸ், படிச்சு பாருங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னா உங்களுக்கு கொள்ளை பிரியம், சுறுசுறுப்பாளி, மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும், அதுலயும் மெலோடிஸை ஸ்பெஷலா ரசிப்பீங்க. ஒரு பூ வாடினா கூட உங்க முகம் வாடிடும். மை காட், என்னை பத்தி எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கே தெரியாத விஷயம். அதுவும் ஒரே நைட்ல சந்தோஷமாவும் இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு. உங்களுக்கு அமைதினா ரொம்ப பிடிக்கும், அன்பானவங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்படி நல்ல ரசனையும் நல்ல கேரக்டரும் உள்ளவங்கள யாருக்கு தான் பிடிக்காது? ஏன் சைலண்ட் ஆயிட்டீங்க? மனசுல உள்ளதை பட்டுன்னு சொல்லிடுறேன். எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல பதிலா சொல்வீங்க.